வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நல்லதை பேசுவோம், நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லது தானாக வரும். இன்றைய தலைப்பு பொறுமையால் பூத்து குலுங்கும் வாழ்க்கை. உங்களை எல்லோரும் பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, எப்படி எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்கணுமா? அப்போ நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். முதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயல் செய்தாலும் மனம் ஒன்றி முழு ஈடுபாட்டுடன் விரும்பி செய்யுங்கள். பொறுமை இழக்கவே மாட்டோம். நாமும் பொறுமைசாலிதான் அப்படின்ட்டு எல்லோரும் நம்மை பாராட்டுவார்கள். மகிழ்ச்சியும் நிறைவும் கிட்டும். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யாராவது கடுமையான நறுமணமான வார்த்தைகளால் பேசி மனதை காயப்படுத்துகிறார்கள் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒருத்தங்களுக்கு உடல் சரியில்லை, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ பாவம் நல்லா தான் இருந்தார், இப்படி திடீர்னு ஆகிடுச்சு, அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே போல் நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்களை நமக்கு நெருங்கியவர்களாக இருக்கலாம். ஐயோ பாவம், அவருடைய மனசில் என்ன பிரச்சனையோ குழப்பமோ கஷ்டமோ இப்படியெல்லாம் பேசுகிறார் நடந்துக்கிறார்னு அவரையும் விட்டுருங்க. அப்புறம் பாருங்க, பொறுமைக்கு உதாரணம் உங்களைத்தான் சொல்லுவார்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், இதை கடைபிடித்து பாருங்கள். வாழ்க வளமுடன். நாம் சில நபர்கள் மாறணும், சில சூழ்நிலைகள் மாறணும் கடவுளே அப்படின்னு கேட்போம். தவம் பயின்ற அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா தவம் பண்ணிட்டு வாழ்த்துவாங்க. சிலருக்கு பலன் உடனே கிடைக்கும், சிலருக்கு கால தாமதமாகும், சிலருக்கு அடுத்த தலைமுறையில் கூட அந்த பலன் கிடைக்கும். அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எப்போவும் பிரச்சனை பண்ணுறவராகவே இருப்பாங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க. இது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். நாம் கொண்டு வந்த கர்ம வினை அப்படி. பொறுமையாக இருப்பவர்களுக்கு பலன் மட்டும் அபரிமிதமாக கிடைக்கும். இது உறுதியான உண்மை. பொறுமை பழகுவோம், வாழ்க்கை அமைதியை கண்டு ரசிப்போம். நமக்கு உதவி நல்லது செய்பவருக்கு நாம் இயல்பாக அவர்களுக்கு திரும்ப நல்லதை தான் செய்வோம். ஆனால் நமக்கு துன்பம் கொடுப்பவர்களுக்கும் நல்லதை செய்து பழகி பாருங்கள். பொறுமை இயல்பாக உங்களுக்குள் வரும். உங்களை நினைத்து உங்களுக்கே பெருமையாக இருக்கும். இதற்கு நிறைய மன வலிமை வேண்டும். மன வலிமை எங்கே எப்படி கிடைக்கும்? தவத்தினால் கிடைக்கும், அறத்தினால் கிடைக்கும், அமைதியாக இருந்தால் கிடைக்கும். நாமெல்லாம் பொறுமைசாலியாக நம்மை நாமே தினமும் வாழ்த்தி கொள்வோம். வாழ்க வளமுடன் என்று துன்பம் செய்தவருக்கும் வாழ்த்தையே பரிசளிப்போம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பையன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மருமகள், என்னுடைய மாப்பிள்ளை இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், நிறைவாக இருக்கும் அப்படின்ட்டு என்னுடைய குடும்பத்தில் நம்ம அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது தவறே கிடையாது. அது நடந்தால் சந்தோஷம். அதற்கு மாறாக அங்கே நடக்கும்போது மனசுக்குள்ள ஒரு ஆசை, ஒரு கோபம், கவலை, எனக்கு மட்டும் அந்த உறவுகள் வேணுங்கிற கடும் பற்று வெளியில் சில நேரங்களில் சொல்லவும் முடியாது. சில விஷயங்களை சில இடங்களில் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பொறுமையை இழக்கிறோம், துன்பப்படுகின்றோம். இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பழக்கம் நமக்குள் ஒரு அழகை கொடுக்கும். இல்லைன்னா இது உங்களால் முடியலை, கஷ்டமாக இருக்கா, விதியை மதியால் வெல்லலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? முயற்சி செய்து பாருங்கள் அறம் சார்ந்த வழிகளில். இல்லையானால் அதை அப்படியே அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா இறைவன் உங்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாருன்னு நம்புங்கள். நல்லது நடக்கும். பொறுமையும் நாமுமாக வாழ்வோம். புதிதாக திருமணமாகும் மணமக்களுக்கு அன்பளிப்பாக பொறுமையையே கொடுப்போம். அவர்கள் வாழ்க்கையும் பொறுமையும் பெருமையுமாக மாறும். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.